அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. பஞ்சபூதங்கள்னு ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னால் உலகம் ஒன்று இருக்காது. இப்போ பூமி இருக்குது, அது இருக்கட்டும், அது ஒரு பூதம். மண் தத்துவம் ஒரு பூதம். ஆனால் இந்த மண்ணில் மழை பெய்யலைன்னா ஒரு பொருள் இருக்குமா? இருக்காது. அப்போ இதுக்கு மழை அவசியம். அப்போ மண் வந்தது, தண்ணியும் வந்துடுச்சு, ரெண்டு சேர்ந்துக்குச்சு. சரி, மண்ணும் தண்ணியும் சேர்ந்துக்குன்னா எல்லாம் வந்துடுமான்னா வராது. கூட நெருப்பு சேரணும், சூடு சேரணும். சூடு சேர்ந்தால் தான் எல்லா பொருளும் முளைக்கும். அப்போ 3 பொருள் சேர்ந்தது. சரி, இந்த 3 பொருளோடு இருந்தால் போதுமா, முளைச்சிடுமா? முளைச்சி வந்துடுச்சு அப்படின்னா காற்று இருந்தால் தான் வளர்ச்சி வரும். காற்று இல்லைன்னா வளர்ச்சி வராது. அப்போ 4 பூதம் ஆகி போச்சு. ஆகாயம் இது 4ஐயும் கண்காணிக்குது. அது 5 பஞ்சபூதமாச்சு. இந்த 5 பஞ்சபூதங்கள் இயக்கம் இருந்தால்தான் உலகம்ன்ற பொருளில் தானியம், கீனியம், மிருகம், மனுஷன் எல்லாம் உற்பத்தி ஆகும். இது உலகத்துக்கு. ஆனால் இந்த 5 பஞ்சபூதங்களுடைய தத்துவத்துக்கும் அடிப்படையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலாதாரத்தில் இருந்து 3 நாடிகள் கிளம்புது. அந்த 3 நாடியில் ஒன்று இடைகளை, இன்னொன்று பிங்களை, இன்னொன்று சுழுமுனை. இந்த சுழுமுனை நாடி இருக்குது, அதுதான் முக்கியமான நாடி. அதில் தான் உயிர் ஓட்டமே. இதில் மூச்சு ஓட்டம்தான், அதில் உயிர் ஓட்டம். இது எங்கே போகுது, அது எங்கே போகுதுன்னா, இது ரெண்டும் நாசிக்கு வந்து இடைகளையும் பிங்களையும். அது எங்கே போகுதுன்னா பதிக்கு போகுது. அப்போ அது இறைவன் இருக்கிற இடத்துக்கு போய் மெசேஜை சொல்லுது. அப்போ அந்த நாடி முக்கியம். அந்த ஒரு நாடியால் இந்த நாடி இயக்கம், இந்த 3 நாடியால் மனித இயக்கம். அப்போ மனிதனுக்குள்ள இப்போ உடம்பு சரியில்லை, ஒரு டாக்டர்கிட்ட போனேன், தொட்டு பார்க்குறாரு, கோல்டு ஆகி போச்சுங்க. கோல்டு ஆகி போச்சுன்னா என்ன ஆச்சு? கோல்டுன்னா என்னது? சளி பிடிச்சிருக்கு, ஈரம் சேர்ந்துடுச்சு அதிகம். அப்போ தண்ணி சேர்ந்து போச்சு, கோல்டு ஆகி போச்சு. ஜுரம் வந்துடுச்சு, போகிற டாக்டர்கிட்ட, அக்னி அடே ஜுரங்க 108 டிகிரி இருக்குதுங்கன்னா சூடு ஜாஸ்தி ஆகி போச்சு இல்லையா? கால் வரலங்க அப்படின்னு போகிறேன். என்ன கால் வரலங்க? ஐயோ பராலிஸுங்க, காற்று அங்கே போடலங்க அப்படின்றான். அப்போது இந்த பஞ்சபூதங்கள் இயங்கினா தான் நீ இயங்குவ. இதில் நான் 5லையும் ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட நீ இருக்க மாட்டேன். அப்போது இந்த கழுத்துக்கு கீழே இந்த பூமியினுடைய இயக்கம், கழுத்துக்கு மேலே ஆகாயத்தினுடைய பூமிக்கு எப்படி இயக்குமோ உன் உடலுக்கு கழுத்துக்கு மேலேருந்து இயக்கும். இங்கே தான் மூளை இருக்குது, அங்கே தான் கடவுள் வரான், இங்கே தான் மனம் இருக்குது, அங்கேருந்து தான் எல்லாம் கிடைக்குது. இப்படி பூமிக்கும் உனக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. 5 பஞ்சபூதங்களும் தனித்தனியாக இயங்குது. மரண தருவாயில் என்ன ஆகுது? ஒன்னோட ஒன்றா இணையுது. நெருப்பு போய் காற்றோடு சேர்ந்து, காற்று போய் நீரோட சேர்ந்து, நீர் போய் மண்ணோட சேர்ந்து, மண் போய் ஆன்மாவோட சேர்ந்து போகுது. அப்போ வரும்போது ஒரே பொருளாக வந்தது, வந்து இயங்கும் போது பல பொருளாக இயங்குச்சு, திருப்பி போகும்போது எல்லா பொருளும் ஒன்று சேர்ந்து வெளியே போயிடுச்சு. இதுதான் சாமி பிறப்பு இறப்பு. இது விலங்குகளுக்கும் விதிவிலக்கு அல்ல. எல்லாமே உயிரோட்டம் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும், மரம், செடி, கொடி கூட அதுதான். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 3 விதமான பொருள்கள் இயக்கத்தில் இருக்குது. அந்த 3 விதமான பொருள்களில் ஒவ்வொன்றும் முக்கியத்துவம் பெறுது. அப்போ மண், மலை இதெல்லாம் எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா நெருப்பை சார்ந்து இருக்குது. தட்டினா ஒரு கல் தட்டினா நெருப்பா இருக்கும், நெருப்பை சார்ந்து இருக்குது. மரம், செடி, கொடி, மலை இதெல்லாம் மரங்கள்லாம் எதை சார்ந்து இருக்குதுன்னா நீரை சார்ந்து இருக்குது. மனிதன் எதை சார்ந்திருக்கிறான்? ஜீவராசிகள்லாம் காற்றை சார்ந்திருக்கிறான்.
இப்படி 3 விதமான இயக்கங்கள்ல நம்ம உலகம் பிரபஞ்சம் இயங்குது. இதுல எது குறைஞ்சாலும் அது இல்லாம போயிடும், மற்ற நாளுக்கும் வேலை இல்லாம போயிடும். இப்படிதான் சாமி இயக்கம். இப்போ அகக்கண் புறக்கண் 3 கண் ஒரு மனிதன். இப்ப சிவபெருமானை பார்த்தீங்கன்னா 3 கண்ணு போட்டு, ஒரு கண்ணு நீட்டா இருக்கும், 2 கண்ணு குறுக்குல இருக்கும் இல்லையா? இது சிவபெருமானுக்கு இந்த 3 கண்களை போட்டு வச்சிருக்குது. இது சிவபெருமானுக்கு 3 கண்ணா என்ன? 3 கண்ணு அந்த ஆளுக்கு என்னத்துக்கு? உலகமே அந்த ஆள் கண்ணில் தான் இருக்குது, அப்புறம் 3 கண்ணு என்னத்துக்கு? இந்த 3 கண்ணுனுடைய தத்துவமே மனிதன்கிட்ட தான் சாமி. மனிதனுக்கு தான் 3 கண்ணு, 2 புறக்கண்ணு, 1 அகக்கண்ணு. இந்த அகக்கண்ணு எல்லாருக்கும் வேலை செய்யாது, புறக்கண்ணு எல்லாருக்கும் வேலை செய்யும். புறக்கண்ணுடைய சக்தி என்னன்னா ஓரளவு வெப்பத்தை தாங்கும். அளவு கடந்த வெப்பம் வந்தா புறக்கண்ணு அழிஞ்சிடும். ஆனா அகக்கண்ணு எவ்வளவு வெப்பம் வந்தாலும் தாங்கும். ஆனா அது எல்லாருக்கும் வேலை செய்யாது. மகான்கள் அந்த இயக்கத்துக்கு போய் புறக்கண்ணுடைய செயலை இழந்து அகக்கண்ணுடைய செயலுக்கு போயிடுவான். அவன் பார்ப்பான், ஊறுபட்ட ஆசையை மனசுல வச்சுக்கின்னு உலகில் நான் புறக்கண்ணில் பார்க்குறேங்கன்னு எங்க பார்க்கறது சாமி? ஏமாத்தினோன்னா இருக்கலாம் சாமி, அந்த வேலை நமக்கு எதுக்கு சாமி? எதுக்கு படிக்கிற? ஒரு தொழிலுக்கு வேணும், தொழில் கிடைக்கணும்னா உனக்கு படிப்பு வேணும். இந்த படிப்பால தொழில் கிடைச்சது, தொழிலால பணம் கிடைச்சது, பணத்தால உன் குடும்பம் வாழுது. இதால என்ன நன்மை சொல்லு? ஒண்ணுமே இல்லையே. அதனால இதெல்லாம் ஒரு பண்டா பண்ணிக்கின்னு போற விஷயம். அதை நம்ம பேசவே கூடாது. எவனா எப்படின்னா பண்ணிட்டு போட்டுமே. டாக்டரு எவ்வளோ முயற்சிகள் பண்றான், ஒருத்தனை காப்பாற்ற முடியல. ஆனா ஒருத்தர் காட்டுறாரு டிவியில, அப்படி தொட்ட உடனே கையெல்லாம் நல்லா போகுது, காலெல்லாம் நீட்டிக்கிறான். இது மாதிரிலாம் ஏமாற்றி பணம் சம்பாதிக்க கூடாது. அவர் என்ன பார்க்கணுன்னாரு, நான் தயவுசெய்து பார்க்க வரவானான்ட்டேன். ஏன்னு சொன்னா கடவுள் வழி வைத்தியம் ரெண்டுமே நான் அடிக்கடி சொல்லுவேன். டாக்டரும் கடவுளும் சமமானவங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இறைவனால தான் ஒரு மனிதனுக்கு உயிரை கொடுக்க முடிஞ்சது. அந்த கொடுக்க முடிஞ்ச உயிர் பாழாகாம காப்பாற்றக்கூடியது டாக்டர். அவ்வளோ பெரிய புனிதமான தொழில் டாக்டர் தொழில். அதையே இன்னைக்கு பொழப்பாக்கிக்கிறாங்க. காசு மட்டும்தான் குறிக்கோளாக இருக்குதே தவிர வைத்தியம் குறிக்கோளாக இல்லை. அதுவே அப்படி போகும்போது மற்ற விஷயம்லாம் எந்த மொழிக்கு? அதனால அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. வைத்தியம்ன்றதே ஒரு தர்ம காரியம் மாதிரி. நீ பணம் வாங்காத அப்பாற்படுத்துற ஒருத்தனுடைய உயிரை காப்பாத்துற, அது வெறும் புண்ணியம் உனக்கு. என்ன சொல்றான் வெளியிருந்து வந்தோடனே? கடவுள் மாதிரி அந்த டாக்டர் உன்னை கடவுளாவே ஆக்குறான். ஆனா அந்த தகுதியை நீ தக்க வச்சுக்கோனவா. அதை விட்டுட்டு நீ நடுவில் போட்டு வச்சுட்டு பணம் தான் முக்கியம்னு போனீங்கன்னா அதை தொழிலுக்கு இழுக்குதான். அது ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தாங்க, தொழில் தான் தெய்வம் அப்படின்னு இருந்தாங்க. இப்ப பணம் தான் தெய்வம்னு இருக்கிறாங்க. அதனால அந்த மாதிரி செயல்கள் தேவையில்லை. நான் சொல்றது என்னன்னா, நல்ல குடும்பத்தை காப்பாத்து, உண்மையா உன்னை உணரு. உன்னை உணர்ந்தீன்னா கடவுளை உணரலாம். உன்னை உணராத வரைக்கும் எந்த கொம்பனாலையும் கடவுளை உணர முடியாது. முதல்ல நீ யாரு? நீ என்ன? எப்படி வந்த? கண்ணு நீயா, காது நீயா, மூக்கு நீயா, வாய் நீயா? நான் 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 சொல்றிய, எது அந்த நான் அப்படின்றது ஆராயணும். அதை ஆராய்ச்சி நான்ன்றது என்னான்னு உனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா கடவுள் என்றது என்னான்னு தெரிஞ்சிடும். நான்ன்றது உனக்கு தெரியாத வரைக்கும் கடவுள் என்றது உனக்கு தெரியாதே போயிடும். சும்மா கோயிலுக்கு போடலாம், பக்தி பண்ணலாம், அவர் சாமியாரை பார்த்தா கும்பிட்டா, சாமியாரை பார்த்தா கும்பிட்டா நாளையா கொடுப்பாரு உனக்கு. அறியாமை. நானே இங்க நிறைய பேருக்கு நான் சொல்றேன், தயவு செய்து என் காலில் விழாதுங்க. அப்ப கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் காலில் விழுந்து விரும்புவாங்க, நான் காலில் விழுந்து வெறுக்கிறேன். ஏன்னா அவனுக்குள்ளவும் கடவுள் இருக்குது, எனக்குள்ளவும் கடவுள் இருக்குது. என் காலில் ஏன் விழணும்? ஆசீர்வாதமா சீடர்கள் மட்டும்தான் காலில் விழணும், மற்றவங்க யாரும் விழக்கூடாது. ஏன் சீடர்களுக்கு மட்டும் காலில் விழணும்னா, சீடர்களுக்கு பல விஷயங்கள் சொல்லி கொடுக்குறேன், அதனால அவன் காலில் விழணும். ஆனா எல்லாரும் காலில் ஊத்து ரொம்ப கஷ்டமாகுது எனக்கு. அந்த மாதிரி தன்னை அறியத்துக்கு எல்லா முயற்சிகளும் பண்ண. உன்னை இழந்து உன்னை அறி. என்ன சொல்லிக்கிறான்? அவன் அருளாலே அவன் கால் தொழுது. எவன் அருளால? எவன் அருளாலே தொடருது? உன்னாலேயே நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதான் அவன் அருளாலே அவன் கால் தொழுதுன்னா. இல்லைன்னா அவன் எங்க இருக்கிறான்னு உனக்கு தெரியும்? மேல இருக்கிறவன் தெரியாது. அதனால முதல்ல உன் அருளாலேயே உன்னை தேடி அவார்ல பேரு, அப்புறம் மேல இருக்கிறவன் அருள் கிடைக்கும். ஆத்மானங்கம்மா. மதுரை சோமசுந்தரம் சாமி. சொல்லுப்பா. இது கான்சியஸுக்கும் சப்கான்சியஸுக்கும் என்ன சாமி வித்தியாசம்?
கான்சியஸ்னா என்ன? விழிப்பாக இருக்கிறது. சப்கான்சியஸ்னா என்ன? ஆழ் மனசில் இருக்குது. நாம் எல்லாருமே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமாக பார்த்துக்கின்னு போயிடுவோம். இது கான்சியஸாக இருக்கிறோம். ஆனால் சப்கான்சியஸ்ன்றது நீ பார்த்துட்டு நீ மறந்துடுவ, ஆனால் அங்கே உள்ள ரெக்கார்ட் ஆகிடும். அது என்ன பண்ணோம்? இப்போ நிறைய பேர் பாடம் பண்ணுறவங்க சொல்லுவாங்க, சாமி இதெல்லாம் நான் என்றைக்கோ குழி தோண்டி புதைச்சிட்டேன், இப்போ என்னன்னு தெரியல அதெல்லாம் புதையலாக வருது எனக்கு. இதெல்லாம் நான் மறந்து போய் எவ்வளோ காலம் ஆச்சு, இப்போ எல்லாம் வருதுன்றாங்க. அப்போ இது வரைக்கும் வராத விஷயம் இப்போ எங்கே இருந்ததுன்னா அது சப்கான்ஷியஸில் இருந்தது, ஆழ் மனசில் இருக்குது. கேட்டுக்கப்பா, அது எல்லாம் உள்ளே போய் தங்கிடும். நமக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் நான் பார்க்கக்கூடிய நான் அனுபவிக்கிற எல்லாமே அங்கே போய் தங்கிடும். இப்போ அதுதான் அடிமனசில் இருக்கிறது வரைக்கும். இப்போ ஐயா என்ன பண்ணுறாரு, பாடத்தின் மூலிமா வெளியே 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 ஏற்றின்னு தள்ளினேங்கிறார். இது வந்து 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 ஒரு நாள் சுத்தமாக ஆகிடும், ஒன்றுமே இல்லாமல் ட்ரை ஆகிடும். அப்படி ஆனால் தான் வெறும் மனமாக நிற்கும். அப்போ தான் அறிவு வேலை செய்யும். இல்லைன்னா இங்கே இருக்கிற குப்பையே வாசனை வருமே தவிர அதை தாண்டி நம்மளால் போகவே முடியாது. அப்போது சப்கான்ஷியஸ்னா ஆழ் மனசில் இருக்கிற விஷயங்கள். அந்த ஆழ் மனசில் போகிற அளவுக்கு நம்ம சிந்திக்கணும். எல்லாத்தையுமே மேலோட்டமாக பார்க்குறோம். குருவை கூட மேலோட்டமாக தான் பார்க்குறோம். குருவை ஆழமாக போய் யாரும் பார்க்கல. அவரோட ஆழம் எதுவும் தெரிஞ்சதுன்னா நம்ம பார்க்குற விதமே வேறு, கிட்டே போக மாட்டோம். ஐயா சொன்ன மாதிரி தான், யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமுன்ற மாதிரி. இது எப்போ தெரியும்னா நம்ம ஆழமாக சிந்திக்கும் போது தான் தெரியும், ஆழமாக உணரும் போது தான் தெரியும். இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் நடக்காது. அப்போ ஆழ்மன சக்தி இருக்குது நமக்கு, அதை நம்ம கைவசப்படுத்தணும். அதுக்கு என்ன பாடம்? அதுக்கு நம்ம மனசு நம்மக்கிட்ட இருக்கணும். ஆமாம், இப்போ நம்மக்கிட்ட இல்லை. ஆசிரமத்தில் இருக்கா? 1000 பேருக்கு 1000 விஷயம் இருக்குது. உனக்கு ஒரு விஷயம், எனக்கு ஒரு விஷயம், அவங்களுக்கு ஒரு விஷயம், இப்படி மனசு வெளியே தெரியுது. அதெல்லாம் கட்டி போடணும்னா நமக்கு ஒரு பயிற்சி கண்டிப்பாக வேணும். இது வார்த்தையால் நீ இப்படி இருப்பானா இருக்க முடியாது. ஆனால் பயிற்சி இருந்ததுன்னா மனசு அப்படி இருக்குன்னா இருக்கும். சரியா?